ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அனிமேட்லஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மை அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மான்மாவோட 7வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 6 எபிசோடோட எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோட எக்ஸ்பிளேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அசுண்டோ அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு போயிருப்பான். அந்த சிட்டியில் பார்த்தா ஒரு ஈக்காக கூட இருந்திருக்காது. அப்போ டயானா அப்படிங்கிற ஒரு பொண்ணுகிட்ட 2 பேர் பிரச்சனை பண்ணியிருந்திருப்பானுங்க. அந்த டயானா அப்படிங்கிற பொண்ணை நம்ம ஹீரோ டிராவல் கைடாக அப்பாயின்ட் பண்ணியிருப்பான். அந்த பொண்ணுக்கு 2 சில்வர் காயினும் கொடுத்துருப்பான். அப்புறம் இந்த அசுண்டோ ஃபுல்லாவே வேம்பயர்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதுல ஒரு வேம்பயரும் அந்த இம்மோர்டல் கிங் ஃபிராக்மெண்ட்டை என்னால் நல்லாவே ஸ்மெல் பண்ண முடியுது. அது யார்கிட்ட இருக்குன்னு நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ஆமா இந்த அசுண்டோ சிட்டி ஃபுல்லாவே வேம்பயர்ஸ் தான் இருக்கு. இந்த வேர்காலிக் ஆர்கனைசேஷனை கூட ஃபுல்லா இந்த வேம்பயர் தான் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட்ல வாய்ஸ். அப்ப நம்ம டயானாவும் அழுதுகிட்டே இந்த சிட்டில யாருமே அதிக நாள் உயிர் பழச்சு இருந்தது இல்ல. நாங்க எங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ணிட்டோம். இருந்துமே எங்க வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்ல. எங்களோட வாழ்க்கை டெய்லியும் கஷ்டமாயிட்டே தான் போகுது. இந்த டைம் என்னோட பிரதர் அவங்க கிட்ட மாட்டிட்டான். அடுத்தது நான் தான் அவங்க கிட்ட மாட்ட போறேன். எங்க வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடும் அப்படின்னு அழுகுறா. நம்ம ஹீரோவும் டயானாவோட கண்ணத்தை பிடிச்சே, டயானா நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா நமக்கு அதிகமா டைம் இல்ல. உன்னோட பிரதர் எங்க இருப்பான்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? நம்ம உடனே போய் உன் பிரதரை காப்பாற்றணும் அப்படிங்கிறான். அப்ப டயானாவோ என்னது நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்களா? அது உங்களுக்கு தான் ஆபத்து அப்படிங்கிறா. நம்ம ஹீரோ வில்லத்தனமா என்னது எனக்கு ஆபத்தா? என்னை பத்தி இன்னும் உனக்கு முழுசா தெரியல. நீ ஒன்னும் கவலைப்படாத, அவங்களெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு பாடம் புகட்டுறது தான் என்னோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்ட்டு இப்ப ஆபத்துல இருக்க ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண போறோம். காமன்ஸ் ஆபரேஷன் ஸ்டார்ட் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கே நம்ம ஹீரோட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போனா அந்த மொட்டையை காட்டுறானுங்க. அவனுங்கெல்லாம் ஒரு பார்ல உட்காந்துட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த மொட்டைக்கு ஆப்போசிட்ல இருக்கணும். அந்த மொட்டையை பார்த்து டே என்னடா உங்கள்கிட்ட பணம் அதிகமா இருக்க மாட்டேங்குது, இதெல்லாம் எப்போ வந்துச்சு அப்படிங்கிறான். அப்ப அந்த மொட்டையும் அது ஒண்ணும் இல்லடா, ஒரு முட்டாள் அவுட் சைடரை பார்த்தேன். அவன் சும்மா மிரட்டினதுக்கு இந்த பணத்தை எங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டான். இன்னைக்கு எங்களுக்கு லக்கியான நாளாடுங்கிற அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த கதை உடச்சிட்டு வரான். அவனுங்களும் யாரான்னு பாக்குறானுங்க. அப்ப அந்த தலையில குள்ளா கட்டிட்டு இருக்கிறோம் நம்ம ஹீரோ பார்த்து டே யாரா நீ, உனக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த பாருக்கு வந்திருப்ப அப்படிங்கிறான். அப்ப அந்த மொட்டையோட தோஸ்து டே ஒரு நிமிஷம் இருடா, நான் தான் சொன்னேன்ல இந்த குழந்தை பையன் தான் எங்களுக்கு காசு கொடுத்தான், இப்ப மறுபடியும் நமக்கு காசு கொடுப்பான் அப்படின்ட்டு டே அங்க வெளியே ஒரு கார்டு நின்றுட்டு இருந்தால அவனுக்கும் நிறைய காசு கொடுத்தியா அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த வெளியே இருக்க கார்டை பார்த்தா நம்ம ஹீரோ பொழந்து கட்டிட்டு வந்திருக்கான். அப்ப நம்ம ஹீரோவும் டே எனக்கு ரொம்ப நேரம் இல்ல, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பையன் பேசிட்டு இருந்தீங்கல்ல அவன் எங்கடா இருக்கான் அப்படின்னு பேஸ் வாய்ஸ்ல கேட்கறான். அப்ப அவனும் ஷாக் ஆயிட்டு டே டே நீ என்ன பேசுற, இதுக்கு முன்னாடி நீ எங்களுக்கு காசு கொடுத்துருக்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஏதாவது தப்பா பிளான் பண்ணிட்டியாடா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் பிளான் தானே, அதெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு, முதல்ல உன்னை போடுறான் அப்படின்னு அவங்கிட்ட இருக்க கத்தி எடுத்து அவனோட கழுத்துலயே ஒரு சொருவு. அப்ப அவனும் டே நீ என்னடா பண்ண அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் ஆமாண்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், என்னோட ஃப்ரெண்ட் ஒன்னும் தப்பு பண்ணா நான் சும்மா இருக்க மாட்டேன், அவனுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த பார்ல இருந்த இன்னொருத்தனும் டே முட்டாள் நீ வெறும் குப்பை தான், இன்னைக்கு உன்னோட கதை முடிஞ்சிரு அப்படின்னு கத்துறான். நம்ம ஹீரோவும் ஆல் ரைட், முதல்ல அந்த வெளியே இந்த காடை போட்டு தெளியாச்சு, இப்ப இவனை போட்டு தெளியாச்சு, மொத்தம் 2 பேர்த்தோட கதை முடிஞ்சு, இப்ப அடுத்து யாரா அப்படிங்கிறான். அப்ப அந்த தலையில குள்ளா கட்டணும் டே என்ன தைரியம் இருந்தா எங்க ஆளியே போட்டுருப்ப, இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டான் அப்படின்ட்டு வரான். அப்ப அந்த மொட்டையும் டே நீ எங்க டீம்மேட் அட்டாக் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்ட, இன்னைக்கு தாண்டா உன்னோட கடைசி நாள் அப்படின்னு அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் என்கிட்ட டஃப் அப்படிங்கிற ஸ்கில் இருக்கு, அப்புறம் எக்ஸ்ட்ரீம் ரீஜெனரேஷன் இருக்கு, இந்த 2 ஸ்கில்ல கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணா உங்க எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு இது ரொம்பவே அதிகண்டா அப்படின்னு அவங்களை அட்டாக் பண்ண போறான். நம்ம ஹீரோ போய் அவனுக்கு 2 பேர்த்தையும் அட்டாக் பண்ணா அவனுங்க 2 பேரும் ஈஸியாவே நம்ம ஹீரோட அட்டாக்ல இருந்து டாஜ் பண்ணிட்டு அந்த தலையில குள்ளா காட்டணும் டே இன்னையோட கதை முடிஞ்சு அப்படின்னு நம்ம ஹீரோட வவுத்துலயே குத்துறான். அப்ப அந்த குள்ளாவும் ஷாக் ஆகுறான், நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோ டே நீங்க 2 பேர் இருக்கீங்க, நான் ஒருத்தன் தாங்கிறேன், என் கூட நேர்மையா சண்டை போட மாட்டீங்களா அப்படிங்கிறான். அப்ப அந்த குள்ளாவும் டே நான் தான் உனக்கு குத்திட்டேன்ல அப்புறம் ஏன்டா உனக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு வாய புழக்கிறான். நம்ம ஹீரோவும் அவனை போட்டு தள்ளிட்டு இப்ப இன்னொருத்தனோட கதையும் முடிச்சாச்சு, டே முட்டா பசங்களா இந்த மாதிரி சண்டைக்கு வரும்போது ஆர்மர் கூட போட்டு வர மாட்டேன், இந்த வெஸ்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும், மேட் இன் கொரியாடா அப்படிங்கிறான். அப்ப அந்த மொட்டையும் டே உன்னை உடம்புல அட்டாக் பண்ணாதானே உனக்கு காயம் ஏற்படாது, இப்போ உன் தலையவே 2ஆ எடுக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் அப்படியே ராசா அப்படின்ட்டு மேஜிக் ஷீல்டு அப்படின்னு ஒரு ஷீல்டை போட்டு அந்த மொட்டையோட அட்டாக் தடுத்துட்டான். அந்த மொட்டையும் என்னடா இது அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ இன்னொருத்தனோட கதையும் முடிஞ்சு அப்படின்னு அவனோட நெஞ்சிலேயே கத்தி இறக்கிட்டான். அந்த மொட்டையும் என்னது மேஜிக் ஆர்டிஃபேக்டா, இது எப்படா உனக்கு கிடைச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் பரவாயில்லாம் எப்படியோ கொஞ்சம் ஆர்டிஃபேக்ட் எடுத்துட்டு வந்ததுனால இன்னைக்கு நான் தப்பிச்சேன் அப்படின்ட்டு இவனுங்க எல்லாத்து கதையும் முடிஞ்சா நான் கொண்டுகிட்டு வந்த ஆர்டிஃபேக்ட்ல வெறும் ஒன்னதாண்டா யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த மாடியில இருந்து ஒரு 5-6 பேர் இறங்கி வந்து டே இங்க கீழே என்ன சத்தம், ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு வரானுங்க. அப்ப அவனுங்க எல்லாரும் ஓ புது பையனா, சரி இவனுக்கு மாவு கட்டு போட வேண்டியதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரானுங்க. நம்ம ஹீரோவும் உங்களை திருத்தவே முடியாதுடா அப்படின்னு சரி இப்ப 6 முடிஞ்சு அப்புறம் 7 அப்புறம் 8 அப்படின்னு என்றான். அவனுங்க எல்லாம் அங்க வந்து கதற சத்தம் மட்டும் தான் கேக்குது. நம்ம ஹீரோவும் மூச்சு வாங்கிட்டு என்னடா இங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க, உங்க இத்தனை பேருக்கு இங்க என்னடா வேலை, நீங்க வேற கொஞ்சம் அதிகமா இருந்தீங்களா, அதனால எத்தனை பேர்த்த அந்த சண்டையில கொன்னேன் அப்படிங்கிற
அப்படிங்கறதையும் மறந்து போயிட்டான் அப்படின்னு அவன் ஷோல்டர்ல இருக்க கத்தி உருவிட்டு ஆக்டிவேட் எக்ஸ்ட்ரீம் ரீஜெனரேஷன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவோட காயமும் ஹீல் ஆயிருச்சு. நம்ம ஹீரோ அந்த மொட்டையோட மூஞ்சில காலை வச்சு டேய் இன்னைக்கு ஒரு பையனை கடத்தி கொண்டு வந்தீங்கல்ல அவன் எங்கடா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த மொட்டையும் டேய் உன்ன மாதிரி பொடி பையன் வந்து மிரட்டினா அவன் எங்க இருக்கான்னு நாங்க உண்மையை சொல்லிடுறோம் பாத்தியா, நீ வெறும் ஒரு அவுட் சைடர் மட்டும்தான், இந்த மாதிரி எங்களை அடிச்சு ரொம்பவே பெரிய தப்பு பண்ணிட்ட, இதுக்கெல்லாம் நீ பின்னாடி வருத்தப்படுவ, என்னோட மாஸ்டர் மட்டும் வந்தா நீ கண்டிப்பா செத்தடா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா உன்னோட அட்வைஸுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ரா அப்படின்னு அவனை கொண்டுட்டான். அப்போ ஒரு குட்டி பையனை காட்டுறாங்க. அப்ப யாரோ ஒருத்தன் கதவை திறந்து டேய் நீ தான் ஆரோனா அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த ஆரோன் அப்படிங்கிற குட்டி பையனும் சார் சார் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு என்ன கொன்றாதீங்க அப்படிங்கிறான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோவும் டேய் நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னோட சிஸ்டர் தான் உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வரதுக்காக என்ன அமுச்சு விட்டா அப்படிங்கிறான். அப்ப அந்த ஆரோனும் சார் உங்களுக்கு என்னோட சிஸ்டரை தெரியுமா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் டேய் நான் உனக்கு எல்லாத்தையும் பொறுமையா சொல்றேன், இப்ப நாம முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம் அப்படிங்கிறான். அப்ப ஒரு வவ்வால் வந்து அங்க உட்காருது. அப்புறம் நம்ம ஹீரோக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சிவப்பு கலர்ல புகை மாதிரி வந்துட்டு நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஒரு வாய்ஸ். நம்ம ஹீரோவும் யாரா இது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ ஒரு வேம்பையர் வந்து என்னோட ரெஸ்டாரண்ட்ல இருந்து என்னோட சாப்பாடையும் நீ எடுத்துட்டு போறியா, நீ என்ன அந்த ஊ ஆஃப் அபீஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனை சேர்ந்தவனா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் என்னது வேம்பையர் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த வேம்பையரும் அப்படி இல்லனா நீ அவனோட பிரதரா யாரா வேணாலும் இருந்துக்கா, ஆனா எங்களை எதுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா யோசிச்சியோ அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் நான் வந்து ஒரு சாதாரணமான அவுட் சைடர் மட்டும்தான், இந்த பையனோட சிஸ்டர் என்கிட்ட ஹெல்ப் கேட்டா அதனாலதான் இவனை காப்பாத்த வந்தேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த வேம்பையரும் ஓ அப்படியா இது ரொம்பவே போர் அடிக்குது, எனக்கு சின்ன பசங்களை மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்ட்டு இன்னைக்கு உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு அவனோட பவர் எடுக்கிறான். அந்த வேம்பையர் பண்ண அட்டாக் அந்த ஆரோன் அப்படிங்கிற பையனை அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் பாத்துரு அப்படின்னு அந்த ஆரோனை போய் காப்பாத்தி அந்த அட்டாக்க நம்ம ஹீரோ வாங்கிட்டு நம்ம ஹீரோவும் அடிபட்டு டே தம்பி ஆரோன் உனக்கு ஒன்னும் அவளி நீ நல்லா தானே இருக்கு அப்படின்னு அவனை எழுப்புறான். டே தம்பி ஆரோன் நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கா, இப்ப இங்க என்ன நடந்தாலும் சரி நீ திரும்பி பார்க்காம இங்க இருந்து வெளியே ஓடணும் அப்படிங்கிறான். அப்ப அந்த வேம்பையரும் நம்ம ஹீரோவை பார்த்து டே என்னோட அட்டாக்கையே நீ தடுத்துட்டியா, நான் நினைச்சதை விட நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்க, இன்னைக்கு என்னோட நாளே கொஞ்சம் ஜாலியா போக போகுது அப்படின்னு இன்னைக்கு நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுமா அப்படின்ட்டு என்னோட சாப்பாடை சாப்பிடறதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் டே ஆரோன் இங்க என்ன நடந்தாலும் சரி நீ உடனே இங்க இருந்து ஓடணும் அப்படிங்கிறான். அப்ப அந்த வேம்பையரும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிருச்சு. நம்ம ஹீரோ அந்த வேம்பையரோட அட்டாக்கை தடுத்துட்டான். அப்ப அந்த வேம்பையரும் என்னோட அட்டாக்கையே தடுத்துட்டியா அப்படின்னு அதோட நெவத்தெல்லாம் பெருசு பண்ணுது. நம்ம ஹீரோவும் என்னடா இது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த வேம்பையரோட நகம் பிளேடு மாதிரி இருக்கு, அது வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிருச்சு. நம்ம ஹீரோவும் வழியில கத்திக்கிட்டு இல்ல என்கிட்ட டஃப்ங்கிற ஸ்கில்லும் இருக்கு, அப்புறம் என்னோட எக்ஸ்ட்ரீம் ரீஜெனரேஷன் ஸ்கில்லை வச்சோம் இவனோட அட்டாக் என்னால சமாளிக்க மட்டும் தான் முடியுது, இப்ப என்னோட பாடியும் ரொம்பவே இன்ஜூரி ஆயிருச்சு, என்னால முன்ன மாதிரி சீக்கிரமா ஹீல் பண்ண முடியல அப்படின்ட்டு இந்த வேம்பையர் இவன் என்னோட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படிங்கிறான். அப்ப அந்த வேம்பையரும் நம்ம ஹீரோ பார்த்து பரவாயில்லடா நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்க, என்னோட மெனுல உன்னையும் சேர்த்திக்கிறேன் அப்படின்னு வில்லத்தனமா சிரிக்கிறான். நம்ம ஹீரோவும் டே நான் உங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கேன், கண்டிப்பா நான் செத்துருவேன் அப்படின்னு தெரியும், ஆனா நான் கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் சாவற மாதிரி இருந்தா உன்னை கொன்னுட்டு தான்டா சாவான் அப்படிங்கிறான். அப்ப அந்த வேம்பையரும் அதோட நகத்தை வச்சு நம்ம ஹீரோட நெஞ்சிலேயே குத்திட்டு டே நீ ரொம்ப வாய் மட்டும் தான் பேசிட்டு இருக்க, என்னெல்லாம் உன்னால கொல்ல முடியாது, நீ கண்டிப்பா என்னோட சாப்பாடை மாறப்போற, நீ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சாவறதுல எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் வழியில கத்துறான். அப்ப அந்த வேம்பையரும் நம்ம ஹீரோட கழுத்துக்கிட்ட வந்து இன்னைக்கு நான் கொஞ்சம் சுவையான சாப்பாடு சாப்பிட போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோட ரத்தத்தை குடிக்க போகுது. அப்ப நம்ம ஹீரோவும் இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான், என்னால சமாளிக்க முடியாது அப்படின்ட்டு இவனை கண்டிப்பா என்னோட சேர்த்து நான் கொல்ல போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோட வாயில ஏதோ ஒரு ரிங்கு மாதிரி வச்சுக்கிட்டு அதை கடிக்கிறான். அது என்னடா ரிங்கு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ மேல நெருப்பெரியுது. அப்ப அந்த வேம்பையரும் எனது ஃப்ளேம் ஆர்டிஃபெக்டா டே இதை இவ்வளவு நேரம் வாயில தான் வச்சிருந்தி அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவோ நீ என்ன ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணவே அப்பவே இந்த தரையில நிறையவே ஆல்கஹால் இருக்கிறத நான் பார்த்தேன், அதனாலதான் இந்த ஆர்டிஃபெக்ட் எப்பயாவது தேவைப்படும் அப்படின்னு என்னோட வாயிலேயே வச்சிருந்தேன், இந்த ஃபயர் ஆர்டிஃபெக்டை நான் எடுத்துட்டு வந்தது கூட எனக்கு நல்லதா தான் போச்சு அடங்குது அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் அந்த வேம்பையரை பிடிச்சிட்டு கீழே விழுவுறான். அப்ப அந்த வேம்பையரும் நம்ம ஹீரோவை பார்த்து டே பைத்தியக்காரா நீ என்ன நம்ம ரெண்டு பேர்த்தையும் கொல்ல பாக்குறியா, நாம மட்டும் இப்ப கீழே விழுந்தோம் அப்படின்னா என் கூட சேர்ந்து நீ தான் சாவ போற, உனக்கு என்ன பைத்தியமாடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் டே இப்ப நீ சாவ வேண்டிய நேரம் அப்படின்னு அந்த வேம்பையரை பிடிச்சி கீழே தள்ளி விட்டான். அப்ப அந்த வேம்பையரை சிரிச்சுக்கிட்டே இப்ப நமக்கு வேற வழியே இல்ல, நம்ம ரெண்டு பேரும் இங்க சாவணும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் அவனோட தலையை வச்சு அந்த வேம்பையரோட தலையிலேயே முட்டிட்டு அப்ப நம்ம ஹீரோவும் டே நீ மட்டும் தான் சாக போற, என்கிட்ட டஃப்ங்கிற ஸ்கில்லும் இருக்கு, அப்புறம் என்னால சீக்கிரமா ஹீல் ஆக முடியும் அப்படின்னு இன்னைக்கு நீ மட்டும் தான் சாக போற, எனக்கு என்ன நடந்தாலும் கவலை இல்லை அப்படின்னு அந்த இடத்தையே நம்ம ஹீரோ கொளுத்த போறான். அப்ப அந்த வேம்பையரும் டே இல்லடா அப்படி பண்ணாத நிறுத்துடா பைத்தியக்காரா அப்படின்னு கத்துறான். என்னன்னு பார்த்தா அந்த பில்டிங்கே பிளாஸ்ட். கைஸ் ஒரு நிமிஷம், டெய்லி 2 வீடியோ அப்லோட் பண்ண சொல்றீங்க, நான் காலேஜ் போயிட்டு இருக்கிறதுனால அப்லோட் பண்ண முடியல கைஸ், அப்புறமேட்டுக்கு சரி உன்னால 2 வீடியோ தான் அப்லோட் பண்ண முடியல, ஏன்டா டெய்லியும் ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தேன் இப்போ ஏன்டா வீடியோவே போறதில்லன்னு கேக்குறீங்க. கைஸ் ரொம்பவே சாரி கைஸ், நான் காலேஜ் போயிட்டு இருக்கிறதுனால அங்க ஒர்க்கை கொடுக்குறாங்க அதனால பண்ண முடியல, அப்படி நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா அங்க காலேஜில் கொடுக்குற ஒர்க்கை பண்ண முடியல, அப்படி இல்லாம
காலேஜில் இருக்க ஒர்க்கை பண்ணால் வீடியோ போட முடியல. நான் என்ன கைஸ் பண்ணிட்டோம். அது இல்லாமல் இப்போ எக்ஸாம் வேறு வருது. அடுத்த மாதம் செம்மு. கொஞ்சம் என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க கைஸ். இன்னும் ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சாரி கைஸ். என் நிலைமையை புரிஞ்சுட்டு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.